பெட்டர் நீங்கள் லிவிங் டுகெதரில் இருந்தால் லவ் பண்ண பீரியட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எஸ் ஹி இஸ் ஓகே ஃபார் மீனா யூ கோ ஃபார் அ மேரேஜ் வை யூ வாண்ட் டு கம் அண்ட் லிவிங் டுகெதரில் இருக்கணும். பாசிங் க்ளோத்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. இதில் இருக்கீங்க, ஒரு ப்ரெக்னென்ட் ஆகுது, ஒரு சைல்டு வருது, உங்களோட ஐடென்டிட்டி என்ன? லிவிங் டுகெதரில் இஃப் இட் கோஸ் ஃபார் சக்ஸஸ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ப்ரிகாஷன்ஸாக என்ன அப்படின்னா, மேம் இப்போ லிவிங்ல இருக்கும்போது ஒருத்தரோட பார்ட்னர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ அவங்களோட சைல்ட்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட அசட்டுக்கு எல்லாமே இவங்க வந்து பொறுப்புன்ற மாதிரி இருக்க முடியும். ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரைவசி ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குமா இருக்காதா? ஒரு ஃபோட்டோவில் இருந்துட்டு போனால் அது வேறு. பட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நீங்கள் எடுத்திருப்பீங்க. இப்போ லிவிங் டுகெதரில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு, இப்போ பிரிய போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. பட் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. அப்பா அவருக்கு வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னா, அவங்க இருந்தது லிவிங் டுகெதர் தான் இப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க இல்லை அப்படிலாம் இல்லை, அவங்க கூட நான் லிவிங்கில் இல்லை அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம என்ன சொல்லி அவங்களை ப்ரூவ் பண்ணுறது மேம் கோர்ட்டில்? சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் சிநேகிதினியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பெண்கள் சேஃப்டி பத்தி பேசுறதுக்காக அட்வொகேட் ரேஷ்மா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ நார்மலா லிவிங் டுகெதர்ல இருக்கிற விமன்ஸ் வந்து அவங்களுக்குன்னு இருக்கிற உரிமைகள் என்னென்ன மேம்? அவங்களுக்கு ஏதாவது பின்னாடி பிரச்சனை வந்தா நம்ம சட்டம் அவங்களுக்கு ஏதாவது சேஃப்டி ப்ரிகாஷன் மாதிரி பண்ணுமா மேம்? லிவிங் டுகெதரில் பண்ணுறது இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து ஜாபுக்கு வென் தேர் கமிங் ஃபார் த ஜாப், ஸோ அந்த டைமில் யாரும் சப்போர்ட் இல்லைன்றதுக்கு அவங்களோட கொலீக்ஸில் வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து தேர் பிரிங்கிங் இன் டு த பிஜி ஹாஸ்டல் அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் நாள் இருந்துக்கிறாங்க. ஸோ அதில் அந்த வே ஆஃப் இதில் தான் லிவிங் டுகெதரே வந்து பாண்டிங் வருது. ஓகேங்களா? அப்படி வரும்போது தே ஹாவ் எ கட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தால் இட் வில் எண்ட் அப் இன் மேரேஜ். அதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ப்ரிகாஷன்ஸாக என்ன அப்படின்னா, நான் வந்து சொல்கிறது என்னென்னா, ஃபினான்ஷியலி எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் நீங்கள் வந்து பாண்ட் தட் இஸ் ஓவர் பர்டனாக எடுத்துக்காதீங்க. ஸோ உங்களோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் லிவிங்கில் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட ப்ரைவசி அதெல்லாம் வந்து யூ கீப் இட் ஆன் யுவர் ஓன். அவங்க ப்ரைவசிக்கு அவங்க அலோவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் அதை கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரியும் போது ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒருத்தரோட கேரக்டர் அசிமுலேஷன் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நான் என்ன சொல்லுன்னா, பெட்டர் நீங்கள் லிவிங் டுகெதரில் இருந்தால் லவ் பண்ண பீரியட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எஸ் ஹி இஸ் ஓகே ஃபார் மீனா யூ கோ ஃபார் அ மேரேஜ் வை யூ வாண்ட் டு கம் அண்ட் லிவிங் டுகெதரில் இருக்கணும். பேசிக்லி அதை அவாய்ட் பண்ணுறது எனக்கு வந்து, இப்போ நம்ம இன்னொரு இடத்துல போகிறோம், ஒர்க்குக்கு போகிறோம், அங்கே போய் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஜென்ஸ், இப்போ கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகும்போது நம்மளுக்கு யாரும் தெரியாது. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா ஒருத்தர் அந்த இதில் கொலீக்ஸோ இல்லைனா ஒரு பிஜி ஹாஸ்டல்லேருந்தோ இல்லை அன்னோன் பர்சன் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப், நம்ம ஜுரமாக இருக்கும் படுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணுன்ற போது ஆஸ் அ ஃப்ரெண்டை நம்ம இது பண்ணிக்கலாம். லிவிங் டுகெதரில் நீங்கள் இஃப் இட் கோஸ் ஃபார் சக்ஸஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இட் கம்ஸ் இன் ஃபெயிலியர்னும் போது இட்ஸ் ஹர்ட்ஸ் அ லாட். ஏன்னா நீங்கள் அவரோட ரொம்ப பாண்டிங்கோடு வளர்ந்துருப்பீங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, ரெஜிஸ்டர் மேரேஜுன்னு நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு ரைட் ராயலாக அவர்கிட்ட இருந்து பெட்டர் ஆஃப்ன்ற டைட்டில் வாங்க முடியும். பாசிங் க்ளோத்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இஃப் யூ இருக்கீங்க, ஒரு ப்ரெக்னென்ட் ஆகுது, ஒரு சைல்டு வருது, தென் வாட் இஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் உங்களோட ஐடென்டிட்டி என்ன? அந்த சைல்டுக்குன்னு நீங்கள் என்ன சொல்வீங்க? அது மதர் அண்ட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி வரணும், ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னா பெட்டர் கோ வித் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். என்னோட அட்வைஸ் பிரகாரமே நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த ரிலேபிளாக அந்த இது கொண்டு போனால் தான், ரிலேஷன்ஷிப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி போகும்போது தான் யூ கேன் கெட் த ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் உடைமைகளும் சரி, உரிமைகளையும் பண்ண முடியும். ஈவன் என் லிவிங் டுகெதர்லேயும் ஒருத்தர் உங்கள் கூட இருக்கார், ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக இருக்கார், அவர் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாலும் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக நீங்கள் போய் அணுகி உங்களுக்கு ரெமடியை எடுத்துக்கலாம். இப்போ அவர் வந்து என்கிட்ட 5 வருஷம் வளர்ந்தார், வாழ்ந்துட்டு என்கிட்ட இருக்க நகை கிகை எல்லாத்தையும் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆனோன்னா அவர் என்னை விட்டு போயிட்டாரு. அப்போது நான் என்ன பண்ண முடியும்? என்னோடய மானிட்ரி எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தேன். இப்போ இதுக்கு ஒரு வழி இல்லையா? நான் எப்படி இதை ரெக்கவர் பண்ண முடியும்? நான் அவரை நம்பி என்னோடய வாழ்க்கையும் கொடுத்துட்டேன், அவரை நம்பி என்னோடய பொருளையும் கொடுத்துட்டேன், என்னோடய பேக்ரவுண்ட் தட் இஸ் நான் சேர்த்து வச்ச சேமிப்பு எல்லாமே கொடுத்துட்டேன். அதை நான் கொண்டு வரணும் அப்படின்னா
நீங்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் மூலயமாவும் இது பண்ணிக்கலாம், நீதித்துறை மூலயமாவும் பண்ணிக்கலாம், போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் லாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இப்போ லிவிங் டுகெதர்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு, இப்போ பிரிய போறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. பட் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. அப்பா அவருக்கு வந்து கோர்ட்டுக்கு போறாரு அப்படின்னா, அவங்க இருந்தது லிவிங் டுகெதர் தான் இப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம். இதுல ஆப்போசிட்ல இருக்கவங்க இல்ல அப்படிலாம் இல்ல, அவங்களுக்குள்ள நான் லிவிங்ல இல்ல அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா, நம்ம என்ன சொல்லி அவங்கள ப்ரூவ் பண்றது மேம் கோர்ட்ல? சரி, லிவிங் டுகெதரில் இருக்கும்போது நீங்கள் தான் எடுத்திருப்பீங்கல்ல, ஃபோட்டோலாம் எடுத்திருப்பீங்க, ஷேர் பண்ணியிருப்பீங்க, இடத்துக்கு போயிருப்பீங்க. அது போகாமல் அக்ரிமெண்ட்ஸ், ஒரு வீட்டில் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட்ஸ் எடுக்கும்போது லிவிங் டுகெதரில் உங்கள் பேரில் அவங்க பேர்லாம் எடுத்திருப்பீங்க. மெயின் வந்து ஃபோட்டோஸ் தான். நீங்கள் எவிடன்ஸ் வந்து ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் உங்களோட பாண்டிங் வச்சு தான் மெயின் வந்து எவிடன்ஸ் பார்த்தா உங்களோட ஆதார். ஆக்சுவலி ஒரு லிவிங் டுகெதரில் ஒரு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களோட மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் மனு எடுக்கிறதே வந்து உங்களோட ஆதார், அவங்களோட ஆதார். அண்ட் வி ஹாவ் எ எவிடன்ஸ் டு ஷோ. எவிடன்ஸ் வந்து இருக்கும் நம்மக்கிட்ட, எப்படி இருந்தாலும் இருக்கும். ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ரைவசி ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க நிறைய ஒரு ஃபோட்டோவில் இருந்துட்டு போனால் அது வேறு. பட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் நீங்கள் எடுத்திருப்பீங்க. யூ வெரி க்ளோஸ் டு தெம்ல. ஸோ அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து எவிடன்ஸ் வந்து இதுதான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. சம் சார்ட் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் எனஃப் டு ஃபைல் எ கேஸ். மேம் இப்போ லிவிங்ல இருக்கும்போது விமென்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலாவோ ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது அவங்க எந்த மாதிரி வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? இது லிவிங்கில் இருந்தாலும் சரி, மேரிட் உமனாக இருந்தாலும் சரி, அன்மேரிட் உமன் யாராக இருந்தாலுமே க்யூரல்ட்டி அண்ட் ஃபிசிக்கல் எமோஷன், தட் இஸ் ஃபிசிக்கலாக அவங்கள அட்டாக் பண்ணுறது, எமோஷ்னலில் பிளாக்மெயில் எதுவாக இருந்தாலுமே தே கேன் கிவ் எ கம்ப்ளைண்ட் டு தி உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். க்ரைம்லேயும் கொடுக்கலாம். தட் இஸ் மாஃபிங் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தே கேன் கோ அண்ட் நார்மல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்கலாம். பர்டிகுலராக எனக்கு என்னோட சேஃப்டியும் வேணும், தட் இஸ் உமன் வந்து உமன் கிட்ட தானே சிலது ஓப்பன்லாம் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரினா யூ கேன் கோ ஃபார் எ உமன் போலீஸ் ஸ்டேஷனில். வி ஹாவ் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் மனு கொடுத்து அங்கே வந்து இது பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து டைரெக்டாக நான் கோர்ட்டில் தான் இது பண்ணணும் அப்படின்னா க்யூரல்ட்டி பேஸில் யூ கேன் ஃபைல் எ கேஸ். நான் இப்போ லிவிங் டுகெதர்ல இருக்கிறவங்க எண்ட் ஆஃப் த டே அது சக்ஸஸ்ல முடியாட்டி அவங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த பார்ட்னர் கிட்ட அவங்களோட வாழ்வதற்கு ஏதாவது உரிமை கோர முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். வென் இஸ் த பார்ட்னர்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ணலாம். அது வந்து மெயின்டெனன்ஸ்னு ஒரு 125 CRPC மெயின்டெனன்ஸில் அவங்க ஃபைல் பண்ணி தே கேன் ஆஸ்க் ஃபார் மெயின்டெனன்ஸ். இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து குழந்தை வந்து அவரோட குழந்தை அப்படின்றது இருந்துன்னா கண்டிப்பாக வந்து குழந்தைக்கும் அவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஆஸ் ஆஃப் ஒய்ஃபுக்கும் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து வாழ்வாதாரத்துக்கு அவங்க வழி வகுத்து கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணிவிட்டு இதில் வந்து டிவி கூட அவங்க தே கேன் ஃபைல் இட். டிவியில் வந்து இவங்க வந்து மெயின்டெனன்ஸ்லாம் அவங்க வந்து வெறும் ஃபுட் ஷெல்டர் அந்த மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸில் இவங்களுக்கு வந்து அந்த இப்போ அவர் ஹஸ்பண்ட் வந்து நல்லா லக்ஸீரியஸாக ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரெண்ட்டு கூட கொடுக்க முடியாமல் இருக்கும்போது டிவியில் வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியல் ஆர்டர் கேட்டு அவரோட வீட்லேயே இவங்க போய் தங்குறதுக்கு இவங்க 2 பேரும் போய் தங்கிக்கலாம். பட் ஆனால் இருக்கிறது வந்து அவங்க என்ன இருக்கோ தட் இஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ரூமை ஷேர் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்டர் தருவாங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் மூலயமா இவங்க வந்து தே கேன் சர்வைவ் வித் தர் ஹஸ்பண்ட் இட் செல்ஃப். இந்த சேம் ஒரே வீட்லேயே இவங்க வந்து இருந்துக்கலாம். இவங்க சமைச்சு இவங்க தனியாக கூட இருந்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸோட ஆக்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லிவிங்ல இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் சேலரி இதை மாதிரி ஷேர் பண்ணி ஒரு அசெட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் மேம். இப்போ அவங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அசெட் வந்து ஒருத்தரோட பேர் கீழே தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து எப்படி அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்க முடியுமா மேம்? ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது வாங்கும் போது இவங்க 2 பேர் தானே சேர்த்து தானே அவங்க 2 பேரோட நேமில் தான் ஜாயிண்ட்டில் தான் வாங்குறாங்க. அப்படி ஜாயிண்ட்டில் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அப்ளிகண்ட் கோ அப்ளிகண்ட்டில் தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ அப்படி வாங்கும்போது அதுவே ப்ரூஃப் தான் அவங்களுக்கு. ஸோ வென் தே ஆர் கம்மிங் அவுட் ஃப்ரம் த லிவிங் டுகெதரில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக தே கேன் ஃபைல் ஏ கேஸ் ஃபார் தட் அண்ட் தே கேன் டேக் ஏ 50%. அவங்களோட 50 அவங்க எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து ஒருத்தருக்கு நேமில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறது மேம்? ஒருத்தர் நேமில் தான் இருக்குன்னா இவங்களோட அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எவிடன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எவிடன்ஸ் இப்போ ஜுவல் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு இப்போ 2 நானும் என்னோட பார்ட்னரும் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னா அவர் வந்து பேங்க்லேருந்து கேஷ் எடுக்கிறதோ இல்லை லோன் வாங்குறதோ அவரோட எவிடன்ஸ் இருந்தால், எந்த ஜுவல்ஸ் விற்கிறதுக்குள்ள எவிடன்ஸ் இல்லை ஜுவல்ஸ் என்கிட்ட நான் ஒரு 30 பவுன் நகை வச்சுருக்கேன் அதை நான் கொடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் வச்சு தான் நம்ம ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணி அதை ஃபைட் பண்ணலாம். சூட் ஃபைல் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது எந்த ஆக்ட் கீழே வருமா?
இது வந்து நார்மல் ஒரிஜினல் சூட்ஸ் மூலியமாகவே நீங்கள் ஃபைல் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா டிவியில் போகிறீங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுறோம்ல, அப்போவே வந்து காம்பன்சேஷன் சொல்லி இவர் வந்து கேட்கும்போது என்னோட முதலீடு தட் இஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்னோட பங்கு நான் கொடுத்துருக்கேன்றதை நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டில் ரைஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா அதை வந்து கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணும். when there comes for the that is ஃபைனலாக தான் கோர்ட் வரும். டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் மட்டும் தான் எடுத்து என்கொயரி பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே அப்போவே வந்து நான் ஐம் ரெடி டு கிவ், இப்போ நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் நாங்கள் ஒரு இஷ்யூக்காக அங்கே வரோம். வரும்போது நான் சொல்கிறேன் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் எதுக்கு வரும் அப்படின்னா ஐ நீட் மை ஹஸ்பண்ட் டு பி ஸ்டேட் வித் மை சில்ட்ரன். என் குழந்தைக்கு அப்பா வேணும், எனக்கு புருஷன் வேணும். ஆனால் அவர் பண்ணுற கொடுமையோ இல்லை அவர் வந்து எங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தட்டு சாப்பாட்டுக்கு ஷெல்டருக்கு எதுவுமே வந்து எங்களை கண்டுக்காமல் இருக்கார். அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு எங்களை வந்து ஹீ இஸ் நாட் கம்மிங் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ் அவர் ஃபேமிலி. என் பிள்ளைக்கு எஜுகேஷன் வைஸ் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னா அந்த பணம் எல்லாம் அவங்க ஃபாதர் இன்லா மதர் இன்லாக்கே போகுது. எனக்கு வந்து ஒரு இது இல்லை, ரெமெடி இல்லை அப்படின்னா அப்போது நான் வந்து இது கோர்ட்டில் வந்து நான் போய் பண்ணுறதுக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு வந்து ஒரு தீர்வு காரணம் அப்படின்னா ஐ வாண்டட் எ க்ளோஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் டு பி எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து தான் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை கொண்டு வந்திருக்கு. இது வந்து த்ரூ எப்படி நீங்கள் போகலான்னா கலெக்டர் ஆஃபீஸ், எவ்ரி கலெக்டர் ஆஃபீஸ் தேர் இஸ் அ ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் மனு கொடுக்கலாம். நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போது நான் மேரீடு, எனக்கு சைல்டு இருக்காங்க, ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து இஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் மீ அப்படின்னும்போது நான் அவர் வந்து இஸ் கெட்டிங் வர்த் சேல்ரி அண்ட் இஸ் நாட் அந்த சேல்ரி அவர் கிரெடிட் ஆகுது, பட் ஆனால் சேல்ரி எனக்கு கொடுக்க மாட்டேன்றாரு. எனக்கு வந்து வெறும் மேஜர் தட் இஸ் கொஞ்சமாக தான் கொடுக்குறாரு அப்படின்னா நான் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என் புருஷன் வந்து இவ்வளோ சேல்ரி வாங்குறாரு, பட் ஆனால் எங்களுக்கு வந்து என் குழந்தைக்கும் எனக்கும் வந்து ஒரு வீடு ஒழுங்கான ப்ராப்பரான வீடு இல்லை, ஒரு ஃபுட்டு எங்களுக்கு ஒழுங்காக இல்லை, அவர் லக்ஸீரியஸ் லைஃபாக வாழ்கிறாரு, எங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் மீட்டு தாங்க, என்னோடய பிள்ளை படிப்புக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனு நான் கொடுத்தேன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க, எனக்கும் சம்மன் அனுப்புவாங்க. 2 பேரும் ஒரு நாள் வந்து ஆஜராகும்போது அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஏன் சார்பாக அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவரும் வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாரோ அதோட இதை வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. தட் இஸ் இப்போ அவர் வந்து நான் என் ஹஸ்பண்ட் பற்றி ஒரு 4 சொல்கிறேன் அப்படின்னா இவன் வந்து ஒய்ஃபோட பிரச்சனை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவன் வந்து எப்போ பார்த்தாலும் சிடுசிடன் இருக்கா, என்னை டேக் கேர் பண்ண மாட்டேறா, லவ் அண்ட் அஃபெக்ஷனை காட்ட மாட்டேன்றா, நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஏதோ ஒன்று சம்திங் எங்கள் அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டேன்றா அப்படின்லாம் எதனா சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்ஸையுமே வந்து இவங்க வந்து பேசுவாங்க நியூட்ரலாக இருந்து பேசி அந்த சொல்யூஷன் பண்ணுறதுக்கு தே ட்ரை டு ஃபினிஷ் சொல்யூஷன் வந்து எனக்கு மானிட்டரே, அவருக்கு வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அவங்க பேசும்போது வி போத் அக்செப்ட் அவர் ஆல்சோ இல்லை ஓகே மேம் இயர் ஆஃப்டர் ஹீ சேஸ் இனிமேட்டு என் ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணுறனோ நான் பண்ணுறேன், ஸோ நோ ப்ராப்ளம் ஐ வில் டேக் கேர் அப்படின்னும் நானும் வந்து ஐ வில் டேக் கேர் மை ஹஸ்பண்ட், ஐல் கிவ் யூ லவ் அண்ட் அஃபெக்ஷன், என் மாமனார் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஸோ ஐ வில் நாட் மேக் எனி ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் அதோடு முடிஞ்சிச்சு. ஸோ அங்கே சால்வ் ஆகுது. நாங்கள் அன்றைக்கி நைட்டே போகிறோம், எங்கள் ஃபேமிலிக்கு அது ஒரு ரெமெடி தான், டெஃபினெட்லி இட்ஸ் அ ரெமெடி இல்லையா. ஸோ அந்த இது அதோட முடியுது. இதில் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னும் போது தான் இட் மூவ்ஸ் டு த கோர்ட்டுக்கு போகும்போது தான் இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் யூ கோ வித் திஸ். இது என்ன பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து இவங்ககிட்ட தீர்வு தட் இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் மூலயமா நீங்கள் தீர்வு காணிக்கலாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மேம், இப்போ அவங்களுக்கு தேவை வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒய்ஃப் கிட்ட அமௌண்ட் இல்லை, அவங்க வந்து டிபெண்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும்னு கேட்கலாம். பட் அந்த விமன் வந்து இண்டிபெண்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஃபினான்ஷியல் கிடையாது, நீ என்னை ஏமாத்திட்ட ஸோ நான் உன்னை பனிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்கள அரெஸ்ட்லாம் பண்ண முடியுமா மேம்? இது வந்து நீங்கள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஆக்ட் 4ல் இது பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் எவிடன்ஸ், அவர் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்றதுக்கு நீங்கள் இது பண்ணால் இது செக்ஷுவல் தட் இஸ் இது வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா. இது சப்போஸ் வித்தவுட் மை கன்சென்ட் இஸ் டன்னா வித் கன்சென்ட்டா, இல்லைனா அவர் வந்து செக்ஷுவலாக என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறாரா வேர்ட்ஸ்லேயோ சரி இதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணும்போது இண்டிபெண்ட் உமன் பட் ஷீ இஸ் ஃபேஸிங் வித் த ஹஸ்பண்ட் லைக் திஸ்,
இந்த மாதிரி டார்ச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஷீ கேன் ஆல்சோ கோ அண்ட் ஃபைல் ரெமெடி. அதுக்கும் அவங்க இருக்குது, ப்ரொடெக்ஷன் எடுப்பாங்க. மேம் இப்போ லிவிங்ல இருக்கும்போது ஒருத்தரோட பார்ட்னர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ அவங்களோட சைல்ட்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களோட அசட்டுக்கு எல்லாமே இவங்க வந்து பொறுப்புன்ற மாதிரி இருக்க முடியுமா மேம்? டெஃபினட்டாக 100% அவங்க அசட்டுக்கு அவங்க வருவாங்க. ஏன்னா இன் லா இட்செல்ஃப் இட்ஸ் ஒருத்தங்க மேரிடோ அன்மேரிடோ இல்லெஜிட்டிமேட் சைல்டோ அவங்க ஃபாதர் மதர் செஞ்ச தப்புக்கு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. ஸோ இவங்க 2 பேர் வந்து லிவிங் டுகெதரில் இருந்தாங்க, ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதெல்லாம்னா வரனா ஃபாதர் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் இவரோட ஃபாதர்ன்ற இருக்கும். பையனுக்கு சேர வேண்டிய சொத்து கண்டிப்பாக அவங்க வாங்கிக்கலாம். மேம் இன்னைக்கு விமன்ஸுக்கு தெரியாத பேசிக்கான சில சட்டங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு எங்களுக்காக சொன்னீங்க மேம். அதில் ஒவ்வொரு விஷயத்தையுமே எப்படி ஈஸியாக அதை போய் அணுகிறது அப்படின்றதையும் எங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். ஸோ உங்கள் டைம் ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் தட் மேம். தேங்க்யூ. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.